பரபரப்பான பல்வேறு காட்சி மாற்றங்களுக்கு இடையே நடந்து முடிந்திருக்கிறது காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். ஆனால் இக்கூட்டத்துக்கு முன்பும் பின்பும் நடைபெற்ற திரைமறைவு காய் நகர்த்தல்களும் அதன் உள்ளார்ந்த பொருளும் யாராலும் கண்டுகொள்ளப்படவில்லை. மூத்த தலைவர்கள் மத்தியில் எழுந்துள்ள ஏதோ ஒரு அதிர்வலை நேரு குடும்பத்துக்கு எதிரான பெரும் அதிருப்தி அலையாக உருவெடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். அதற்கான காரண காரியங்களை தரவுகளுடன் விளக்குகிறார். அதாவது அதிருப்தி இல்லாமல் மாற்றம் வராது. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா அதிருப்தி இருந்துமே மாற்றம் வரவில்லை என்பதுதான். CWC நடந்த நாள் இரவு குலாம் நபி ஆசாத் வீட்டில் அத்தனை தலைவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. காங்கிரசுக்கு நேரு குடும்பத்துக்கு வெளியிலிருந்து தலைவர் வர வேண்டும் என்று ஆசைப்பட தொடங்கி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி தலைவரானால் அதனால் அதிகம் பயனடைய போவது காங்கிரஸ் அல்ல பிஜேபி என்று சொன்னேன். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. சர்ச்சைக்குரிய ஒரு பரபரப்பான காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் ஆகஸ்ட் 24 நடந்து முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் காரிய கமிட்டி என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, அதை சார்ந்த 48 முக்கிய தலைவர்கள் அதிலே பங்கேற்றார்கள். அது முழுக்க காணொலியாக, அதாவது வெப்எக்ஸ் என்கிற பிளாட்ஃபார்மில் அது நடைபெற்றது. சோனியா காந்தி கடந்த ஆண்டு 2019 ஆகஸ்ட் 10 இடைக்கால தலைவராக, காங்கிரஸ் இடைக்கால தலைவராக அவர் பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஓராண்டு முடிந்த நிலையில் இந்த CWC மீட்டிங் நடந்தது. ஸோ எல்லா தலைவர்களும் அவரவர்கள் இடத்திலிருந்து காணொலி மூலமாக அதிலே பங்கேற்றார்கள். சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி அண்ட் ராகுல் காந்தி 3 பேருமே 3 வெவ்வேறு இடங்களிலிருந்து இதில் பங்கேற்றார்கள். இப்படியாக அந்த CWC கூட்டம் நடந்தது. 7 மணி நேரம் நடந்த ஒரு கூட்டம். இதனிடையே அந்த CWCக்கு உண்டான ஒரு பரபரப்பு, ஒரு வித்தியாசமான பரபரப்பு இந்த முறை ஏற்பட்டது. என்னன்னா, இந்த ஆகஸ்ட் 7 அன்றைக்கு 7 இட்ட ஒரு கடிதம் ஒன்று 23 காங்கிரஸ் தலைவர்களால் எழுதப்பட்டது. அவர்கள் அந்த 23 தலைவர்களும் காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள். அதுல குலாம் நபி ஆசாத், கபில் சிபல், ஆனந்த் சர்மா, சசி தரூர் போன்ற பலர் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்கள் கையெழுத்திட்ட அந்த கடிதம், ஆகஸ்ட் 7 இட்ட அந்த கடிதம் காங்கிரசுடைய இடைக்கால தலைவர் சோனியா காந்திக்கு அட்ரஸ் பண்ணி எழுதப்பட்டது. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் நடந்ததுன்னா, ஒரு கிளைமேக்ஸ் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த 7 இட்ட கடிதம் ஆகஸ்ட் 23 இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல லீக் ஆச்சு. அந்த கடிதத்தினுடைய முக்கியமான அம்சங்கள், அதனுடைய சில முக்கியமான பகுதிகள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியிடப்பட்டன. அதிலிருந்து தான் அந்த கடிதம் எழுதப்பட்டதும் அந்த கடிதத்தில் இருக்கிற சாராம்சங்கள் என்னென்ன என்பதும் வெளியாயிற்று. ஆக்சுவலா அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்த கட்சிக்கு, காங்கிரசுக்கு முழு நேர தலைவர் தேவை. அவர் ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்க வேண்டும். அந்த கடிதத்திலே இருக்கக்கூடிய வார்த்தையில சொல்றேன்னா, ஃபுல் டைம் லீடர்ஷிப் அண்ட் இஃபெக்டிவ் லீடர்ஷிப், இது வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இன்னொன்று, அந்த தலைவர் தெரியும்படியாக அவர் கடமையாற்ற வேண்டும், விசிபிளாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், ஆக்டிவாக இருக்க வேண்டும். அப்படின்னா இது எல்லாமே சோனியாவுக்கு எதிரானதுன்னு அர்த்தம். ஏன்னா சோனியா இன்டரிம் பிரசிடென்ட், ஆனா அவங்க கேட்கறது ஃபுல் டைம். ஸோ சோனியாவுக்கு எதிராக சொல்லி இருக்கிறார்கள். அதே போல ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோனியா உடல்நல குறைவு காரணமா ஆக்டிவா இருக்க முடியல, பல நேரங்களில் பிரச்சாரத்துக்கே அவங்களால போக முடியல. ஸோ இது சோனியாவுக்கு எதிராக விசிபிளா இருக்கணுங்கிறாங்க. சோனியா, நான் இப்பொழுதுதான் சொன்னேன் பிரச்சாரத்துக்கே போக முடியல அப்படின்னு, அதனால பல நேரங்களில் அவர் விசிபிளாக இருந்ததும் கிடையாது. எனவே சோனியாவை மாற்றுங்கள் என்று வெளிப்படையாக சொல்லுவதற்கு பதிலாக இவ்வாறாக அந்த கடிதத்தில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தன.
அது தவிர்த்து இன்னொன்றையும் அந்த கோரிக்கை வலியுறுத்தியது. அது என்ன அப்படின்னா, ஒரு கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் அண்ட் கலெக்டிவ் லீடர்ஷிப் என்று கூறியிருக்கிறது. அதாவது கூட்டாக முடிவெடுக்க வேண்டும். ஸோ ஒரு தலைவர், அந்த தலைவர்கிற முறையில் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முடிவெடுத்தல் என்பதற்கு மாறாக ஒரு தலைமையின் கீழ் ஆனால் முடிவை கூட்டாக எடுப்பது என்கிற ஒரு சஜஷனை அவர்கள் அந்த கடிதத்திலே வைத்திருந்தார்கள். அது கிட்டத்தட்ட நேரு குடும்பத்தையே அசைத்து பார்க்கிற ஒரு கோரிக்கை. ஏன்னா நேரு குடும்பம் தொடர்ந்து இந்த கட்சிக்கு தலைமை வகித்து வந்திருக்கிறது. அங்க எப்படி அப்படின்னா, நேரு குடும்பம் எடுக்கிற முடிவு தான் எல்லா முடிவும். இன்னொன்று, பதவி கூட யாருக்கு என்ன பதவி வேண்டும், அதே போல நேரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன பதவி எப்போது தரப்பட வேண்டும் எல்லாம் அந்த குடும்பத்தினுடைய டைனிங் டேபிள்லேயே அவர்கள் நினைத்த பொழுது முடிவெடுத்து செயல்படுத்துகிற வழக்கம் உண்டு. முதல் நாள் வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி திடீரென்று ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி ஆகி விடுவார். அது அந்த நேரு குடும்பத்துக்கு ரொம்ப சுலபமான விஷயம். ஆனால் இங்கு கலெக்டிவ் லீடர்ஷிப் என்கிற வார்த்தை இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான கோரிக்கை, கைவிடப்பட்ட பழைய அமைப்பான சிபிசி, அதாவது சென்ட்ரல் பார்லிமெண்டரி கமிட்டி, இதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அந்த கடிதம் வலியுறுத்தியது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முறைப்படியாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடத்த வேண்டும். ரொம்ப சாதாரண கீழ்நிலையில் ஆரம்பித்து சிடபிள்யூசி வரைக்கும் முறைப்படியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை அது முன்வைத்தது. அப்புறம் ரொம்ப ஒரு டேமேஜிங்கான ஒரு விஷயத்தை அந்த கடிதம் முன்வைத்தது. அது என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு எதிரான மக்கள் உணர்வுகளை ஒருமுகப்படுத்த சிடபிள்யூசி தவறிவிட்டது என்று இப்போது இருக்கக்கூடிய சிடபிள்யூசியை அது குறை கூறியது, ரொம்ப வெளிப்படையாவே. சோ இந்த கடிதம் 23 காங்கிரஸ் தலைவர்கள் எழுதியது. இது யாருக்கு எழுதினா, இடைக்கால தலைவரான சோனியாவுக்கு எழுதியது. இந்த கடிதத்தில் இருக்க சாராம்சம் இது. இந்த கடிதம் தான் லீக் ஆச்சு. இப்போ இதை தொடர்ந்து சிடபிள்யூசியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அது குறிப்பாக அந்த கடிதம் சார்ந்து 2 விதமான பார்வைகள் முன்வைக்கப்பட்டன. ஒன்று, அந்த கடிதமே அப்படி ஒரு கடிதத்தையே எழுதியிருக்க கூடாது, இது ஒரு பார்வை. இன்னொன்று, இந்த கடிதம் எப்படி லீக் ஆச்சு, இது இன்னொரு விஷயம். அதுல சிடபிள்யூசியில் பங்கேற்ற டாக்டர் மன்மோகன் சிங், சீனியர் லீடர்ஸ் இப்படி ஒரு கடிதத்தை சோனியாவுக்கு எழுதியிருக்கலாமா என்று கூறியிருக்கிறார். அதே போல இன்னொரு சீனியர் லீடரான ஏகே ஆண்டனி, அவர் இந்த கடிதத்தை எழுதியதே தவறு என்று சாடியிருக்கிறார். மூன்றாவதாக அம்பிகா சோனி, அவர் இந்த கடிதம் எழுதுவதற்கு காரணமாக இருந்த இப்படிப்பட்ட ஒரு கடித தயாரிப்பில் மூல காரணமாக இருந்த குலாம் நபி ஆசாத் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆக கிட்டத்தட்ட இந்த விதமான ஒரு கடிதம் எழுதியதே தவறு என்பதாக ஒரு பக்கம் போயிற்று. இன்னொரு பக்கம் இந்த கடிதம் எப்படி லீக் ஆயிற்று என்பது தொடர்பாக பொதுவெளியிலும் உள்ளுக்குள்ளும் பெரிய சர்ச்சை உருவாயிற்று. இது எப்படி லீக் ஆச்சு, அப்படி லீக் ஆனது அப்படின்னு சொல்றப்போ இதற்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, மத்திய அரசு இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டது. ஆக்சுவலா இங்க அந்த ரிவோல்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது, அந்த கலகம், எதிர்குரல் அப்படிங்கிறது கடிதத்திலிருந்து வெளிப்பட்டது. இந்த கடிதத்தை எழுதியவர்கள் ரொம்ப தீவிரமான காங்கிரஸ் தலைவர்கள். குலாம் நபி ஆசாத்ல நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து காங்கிரஸில் பற்றோடு இருந்து கொண்டு இருக்கிற ஒரு மாபெரும் தலைவர். அவர்கள் நினைத்திருந்தால் எப்போதோ பிஜேபிக்கு போயிருக்க முடியும். அதுவும் இப்போ 370 நீக்கப்பட்ட ஒரு நிலையில காஷ்மீரை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் போன்ற ஒரு தலைவர் பிஜேபிக்கு போகிறார் என்றால் பிஜேபி நிச்சயம் இருகரம் நீட்டி அவரை வரவேற்றுக் கொள்ளும். ஏன்னா பிஜேபிக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரம் போல அது கருதப்படும். ஏன்னா இப்போதான் 370 அப்ரிகேஷன் நடந்திருக்க ஒரு காலகட்டம். ஆனால் அவர்கள் கட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, காங்கிரஸை சீரமைப்பதற்காக சில சீர்திருத்த யோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். முன்வைத்த நிலையில இது எப்படி லீக் பண்ணப்பட்டது, இது எப்படி வெளியானது என்பதாக ஒரு சந்தேகத்தை கிளப்பினார்கள். இதற்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது என்பதாக கூறப்பட்டது. இப்படி ஒன்று கூறப்பட்டது. ஆனால் இதற்கிடையில
சில சட்டிலான சில விஷயங்கள் நடந்தன. என்னன்னா 24ஆம் தேதி புதிய தலைமுறையினுடைய நேர்பட பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர், லோக்சபா உறுப்பினர், காங்கிரசுடைய உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்தை போற போக்கில் அவர் அறியாமல் சொன்னது என்னன்னா, இந்த தலைவர்கள் இவ்வளவு பெரிய தலைவர்களாக இருக்கலாம், இவர்கள் இந்த கடிதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமா? அதுவும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கிற சஞ்சய் ஜாவிடம் இவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லி சென்றார். ஆக்சுவலா அவர் அறியாமல் தான் இந்த குற்றச்சாட்டை வச்சார். ஆனால் இந்த குற்றச்சாட்டிலேயே யார் லீக் செய்திருப்பார் என்பதற்கான பதில் இருக்கிறது. ஏன்னா சஞ்சய் ஜா காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்தவர். அவருக்கு அத்தனை மீடியா பர்சன்ஸையும் நல்லா தெரியும். அண்மையில் அவர் ஜூன் மாதம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான கட்டுரை ஒன்றை எழுதினார். அவர் எப்போதுமே கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர். அவர் வெளிப்படையாக ஒரு விமர்சனத்தை கட்சி தொடர்பாக வைத்தார். அது என்னன்னா, கட்சியில் உட்கட்சி ஜனநாயகமே இல்லை. சிடபிள்யூசின்னு ஒன்று கூட்டுவாங்க, 2 பேர் பேசுவாங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திரும்ப கலைஞ்சு வந்துடுவோம். அங்க அந்த சிடபிள்யூசியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிற சுதந்திரம் எப்போதும் வழங்கப்பட்டதே இல்லை என்று பல்வேறு உண்மைகளை அவர் உடைத்தார். அதைத் தொடர்ந்து அவர் தேசிய செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இப்போ அவருக்கு கொடுக்கலாமா என்று மாணிக்கம் தாக்கூர் கேட்டார். அப்படின்னா அவரிடமிருந்து இந்த கடிதம் லீக் ஆகியிருக்கலாம். ஏன்னா அவர் செய்தி தொடர்பாளராக இருந்தவர். ஸோ ஒவ்வொரு மீடியா பர்சனுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் அவரிடம் நிச்சயமாக இருக்கும். அவர் மூலமாக லீக் ஆகியிருக்கலாம். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது இந்த கடிதம் எங்கிருந்து எங்க போச்சுங்கிறத பார்க்கணும். 23 தலைவர்களிடமிருந்து, அதாவது 23 காங்கிரஸ் தலைவர்களிடமிருந்து காங்கிரஸ் இடைக்கால தலைவருக்கு போயிருக்கிறது. அப்படிங்கிறப்போ இந்த 2 புள்ளியில எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் அது லீக் ஆகலாம். இப்போ இந்த சைடு புள்ளியில மாணிக்கம் தாக்கூர் சொன்ன மாதிரி சஞ்சய் ஜாட்டியும் அவங்க கடித நகலை கொடுத்துருந்தாங்கிறாரு. ஸோ இந்த புள்ளியில சஞ்சய் ஜாட்டேன்னு போயிருக்கலாம். இப்போ என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், சோனியா காந்தி தரப்பிலிருந்தும் அது லீக் செய்யப்பட்டிருக்கலாம். குறிப்பாக கேசி வேணுகோபால் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு யூகம் தோன்றுகிறது. இதுல கூட ஒரு தொலைக்காட்சியில் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, அது எப்படி அப்படி லீக் பண்ணியிருக்க முடியும்? ஏன்னா சோனியா காந்தி எதிர்த்து தானே இந்த கடிதமே எழுதியிருக்கு. அப்படிங்கிறப்ப இது லீக் பண்ணுறதுனால என்ன லாபம், இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இதில் என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, இப்படி ஒரு கடிதத்தை லீக் பண்ணனால யாருக்கு பெனிஃபிட் என்பதை பார்க்க வேண்டும், யாருக்கு பலன். இப்போ இப்படி ஒரு கடிதத்தை லீக் பண்ணாங்க, கடைசியில் என்னாச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கடிதத்தை வச்சு இப்போ என்ன நடந்ததுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த கடிதம் 2 விதமான அணுகுமுறையில் பார்க்கப்பட்டது. ஒன்று, கடிதம் எழுதியதே சரியா தப்பான்னு. இன்னொன்று, இப்படி ஒரு கடிதம் எப்படி லீக் ஆயிற்று அப்படின்னு. அப்படின்னா இந்த 2த்துலேயும் தான் எல்லாருடைய கவனமும் டைவர்ட் ஆச்சு. லீக்கு லீக்கு லீக்குன்னு. இதுக்கு இடையில, இதுக்கு நடுவில் விக்டிம் ஆனது, அதாவது பலியானது எது அப்படின்னா இந்த கடிதத்தில் இருந்த விஷயம். கடைசியில் பார்த்தா நேஷனல் மீடியாலேருந்து சாதாரண ரீஜனல் லாங்குவேஜ் மீடியா வரைக்கும் இந்த கடிதத்தில் அடங்கி இருந்த சீர்திருத்தம் தொடர்பான எந்த விஷயமும் விவாதிக்கப்படவில்லை. இதுதான் சோனியா காந்திக்கு, ராகுல் காந்திக்கு, கேசி வேணுகோபாலுக்கு தேவைப்படுகிறது. இந்த கடிதத்தில் இருக்க விஷயம் விவாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஸோ அதுலேருந்து மொத்த தேசத்தையுமே திசை திருப்பி விட்டார்கள் இந்த லீக்குங்கிறத வச்சே. ஸோ கடிதத்தை லீக் பண்ணது யாருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய கடிதத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன என்பதை யாருமே சொல்லவில்லை. யாருக்கு அது தோணவுமே இல்லை. அந்த லீக்கை வச்சே டோட்டலாக டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆக இதன் மூலமாக ஒரு பலனை அடைந்தது சோனியா தரப்பு. கடைசியில் இந்த கடிதத்துக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன ஏது இது யாருக்கும் சரியாவே தெரியாது. எடுத்து சொல்லவங்களை ஏன்னா எல்லா மீடியாக்களும் லீக்கேஜ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்த கடிதத்தை எழுதியது சரியா அப்படிங்கிறத பத்தி. ஸோ இதனால டோட்டல் பெனிஃபிட் சோனியாவுக்கு கிடைத்தது. இதுல இது போதாதுன்னு அடுத்த பரபரப்பு அது என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி ஒரு குறிப்பிட்ட விதமாக பேசினார். அது என்ன அப்படின்னா, இந்த விதமாக கடிதம் எழுதியவர்கள் பிஜேபியுடன் சேர்ந்து கொண்டு
இணைந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதாக ஒரு தகவல் வந்ததாகவும், அந்த தகவலை நம்பி உடனடியாக கபில் சிபல் ரியாக்ட் பண்ணி அவர் ஒரு ட்விட்டர் கடுமையாக போட, நான் கடந்த 30 ஆண்டுகளில் என்னென்ன செய்திருக்கிறேன், எப்படியெல்லாம் நீதிமன்றங்களை சந்தித்து இருக்கிறேன், என்னை பார்த்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்க, இன்னொரு பக்கம் குலாம் நபி ஆசாத் எனக்கு இந்த பிஜேபியோட தொடர்பு உண்டு என்பதை நிரூபித்தால் நான் விலக தயார் என்று சொல்ல, அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்து திடீர்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சேன். என்னன்னா கபில் சிபல் இல்ல ராகுல் காந்தி என்கிட்ட நேர்லயே போன்ல பேசிட்டார், விளக்கம் சொல்லிவிட்டார், அவர் அப்படி சொல்லலையா அப்படின்னு சொல்லி அவர் உடனே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் குலாம் நபி ஆசாத்தும் ராகுல் காந்தி அப்படி சொல்லவே இல்லை. இப்போ என்ன ஒரு இதுன்னா, இவங்க 2 பேரும் பெரிய லீடர்ஸ். ராகுல் காந்தி விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னவர்கள், விளக்கம் சொல்லுவதற்கு முன்னால் ராகுல் காந்தி அப்படித்தான் சொன்னார் என்று மட்டும் எப்படி முடிவுக்கு வந்தார்கள்? எங்கிருந்து அந்த தகவலை பெற்றார்கள்? அந்த தகவல் கிடைத்ததற்கான சோர்ஸ் எது? அதை சொல்லணும்ல. இல்ல கபில் சிபல் கூட கொஞ்சம் எமோஷனலா இருக்கக்கூடிய லீடர் சொல்லிடலாம். ஆனா குலாம் நபி ஆசாத் அப்படி இல்லை. அவர் ரொம்ப ஒரு சீசன்ட் பொலிட்டிஷியன், எப்போதும் ரொம்ப அடக்கி வாசிக்கக்கூடியவர். அவருடைய இயல்பே திடீர்னு உடனே ரிவால்வ் பண்ற மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. காலங்காலமாக காங்கிரஸில் இருந்து வருகிற அவர் திடீர்னு நான் விலக தயார்னு சொல்லுகிறான், அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது தானே அர்த்தம். அப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் போன் பேசி ராகுல் காந்தி ஏதோ சமாதானம் படுத்தி இருக்கிறார். அதை தொடர்ந்து ஒரு சமரச முயற்சிக்கு பிறகு எல்லாமே செட்டில் ஆயிருக்குன்னு அர்த்தம். ராகுல் காந்தி முதலில் தன் மனதில் பட்டதை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசக்கூடியவர், அது எல்லோருக்கும் தெரியும். ஒரு சுப்ரீம் கோர்ட் விவகாரத்திலேயே சுப்ரீம் கோர்ட் சொன்னதாக லக்னோல நடந்த ஒரு பிரஸ் மீட்ல இந்த எலெக்ஷனுக்கு முன்னால், லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு பொய்யை சொன்னவர் ராகுல் காந்தி. அதாவது மோடியை திருடன் என்று உச்ச நீதிமன்றமே கூறிவிட்டது என்று தைரியமாக ஒரு பொய்யை கூறினார். அதுக்கப்புறம் தான் அது பிஜேபியினுடைய எம்பி மீனாட்சி லேகி அவர் மீது வழக்கு தொடுத்து கடைசியில் உச்ச நீதிமன்றத்தில் தன்னுடைய நிபந்தனையற்ற பகிரங்க மன்னிப்பை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து விட்டு வந்த தலைவர் ராகுல் காந்தி. ஆக எதையும் முதலிலே சொல்லிவிட்டு அப்புறம் இல்லை என்று சொல்லக்கூடியவர். அதே போலத்தான் இதுல 2017 டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து கொண்டு இருந்த பொழுது அவர் சீன தூதரை சந்தித்தார். சந்தித்த விஷயம் லீக் ஆனப்போ சந்திக்கவே இல்லை என்று முதலில் சாதித்தார்கள். அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீன தூதரகமே ராகுல் காந்தி எங்கள் தூதரை சந்தித்தார் என்கிற செய்தியை வெளியிட்டது, அவங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டு. அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி ஆமாம் நான் சீன தூதரை சந்தித்தேன், சீன தூதரை மட்டுமல்ல இந்தியாவுடைய முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சிவசங்கர் மேனனையும் சந்தித்தேன், பூட்டானுடைய தூதரையும் சந்தித்தேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். ஸோ எப்போதுமே ஒரு தவறை செய்துவிட்டு பிறகு அதை சரிப்படுத்துவது என்பது ராகுல் காந்தியுடைய ஒரு இயல்பான பழக்கம். அதுபோல இங்கும் ஏதேனும் ஒரு தவறை ராகுல் காந்தி செய்திருக்கலாம். இதுல ஒரு விஷயத்தை நாம கவனமா புரிந்து கொள்ளணும். இந்த சிடபிள்யூசி அப்படிங்கிறது ஒரு கேம்பஸுக்குள்ள, ஒரு ரூமுக்குள்ள, இல்லாட்டி ஒரு ஹாலுக்குள்ள நடந்த விஷயம் அல்ல. அது ஒரு ஆன்லைன்ல காணொலியாக நடந்த ஒரு விஷயம். ஆக எல்லா தலைவர்களும் அங்கங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதேனும் ஒரு 4 தலைவர்கள் என்னென்ன நடந்தோ அத்தனையை ரெக்கார்ட் பண்ணி லீக் பண்ண என்னென்ன பேசினாங்கன்னு தெரிஞ்சே போகும். இது அத்தனையும் ஒரே இடத்துல நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது எதுவுமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்காது. ஸோ உண்மையிலே நடந்த ஒன்றை கூட வெளியில லீக் ஆகி வந்தாலும் கூட இப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம், ஏன்னா ஆதாரம் கிடைக்காது. ஆனால் இப்போது நடந்திருப்பது எப்போது வேண்டுமானாலும் ஆதாரத்தை பெறக்கூடிய விதமாக நடந்திருக்கிறது. இதுல ஏதேனும் ஒரு ஆங்கில மீடியாக்கள்கிட்ட இந்த 7 மணி நேரம் நடந்த இத்தனை சமாச்சாரங்களுடைய பதிவுகள் கூட இருக்கக்கூடும். தேவையான நேரத்தில் அவங்க வெளியிடக்கூட கூடும், அதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாதிரி காணொலி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப காலத்துக்கு மூடி மறைக்கவும் முடியாது. இதுல கடைசியா கடைசியா வந்திருக்கக்கூடிய என்ன அப்படின்னா, தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு வழியா அந்த 7 மணி நேர மீட்டிங்லாம் முடிஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதுல இடைக்கால தலைவராக சோனியா காந்தியை தொடர்வார் என்று அந்த ஒரு தீர்மானம் கூறுகிறது. பொதுவா
ஏற்கனவே இருக்கிற தலைவர் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் முதன்முறையாக ஒரு தற்காலிக தலைவர் மீண்டும் தற்காலிக தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு புரட்சியை காங்கிரஸ் செய்து முடித்தது. இவ்விதமாக மீண்டும் இடைக்கால தலைவர் ஒருவரை தலைவராக சோனியாவை அது தேர்வு செய்ததாக அறிவித்தது. அப்புறம் முழு நேர தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அகில இந்திய மாநாடு 6 மாதத்தில் கூட்டப்படும் என்று சொல்லி இருக்கிறது. கட்சியினுடைய அமைப்புகளை மாற்றுவதற்கான முழு அதிகாரம் சோனியா காந்திக்கு தரப்படுவதாக கே.சி. வேணுகோபால் பத்திரிகையாளரிடம் கூறினார். இது தவிர சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு மொத்த காங்கிரசும் ஆதரவு தருவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுதான் சிடபிள்யூசி கடைசியில் முடிவு. இல்லை, இந்த 23 தலைவர்கள் வைத்த கோரிக்கை டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பகிர்வை சொல்லியிருக்கிறார்கள். மாநில பிரிவுகள் அத்தனைக்கும், அதாவது பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி அத்தனைக்கும் கூடுதல் அதிகாரம் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்புகளை பலப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, அமைப்பு தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் சோனியா என்கிற ஒரு தனிநபருக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. கலெக்டிவ் கிடையாது. ஸோ நேரடியாக இந்த தலைவர்கள் என்ன கோரிக்கை வச்சாங்களோ அதுக்கு நேர் எதிரான ஒரு முடிவாக வேண்டுமென்றே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல் டைம் பிரசிடென்ட் வேணும்னாங்க, இடைக்கால தலைவராகவே சோனியா நீடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, 6 மாதம் கழித்து தேர்தல், அதற்கு பிறகு ஒரு ஃபுல் டைம் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று இந்த சிடபிள்யூசி ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறது. நிச்சயமா தெரியும். இதுலேயே அந்த தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் என்னன்னா, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருக்கு காங்கிரஸ் தன்னுடைய முழு ஆதரவை தெரிவிக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆக சோனியாவுக்கு அடுத்து ராகுல் தான் வருகிறார். அப்படின்னா அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் ராகுல் காந்தியினுடைய பெயர் முன்மொழியப்பட்டு அவர் தான் ஃபுல் டைம் பிரசிடெண்ட்டாக வருவார். இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இதில் என்ன ஒன்றுனா, இது ஏன் 6 மாதம் கழித்து ராகுல் காந்தி வரணும்? அவர் ஏன் இப்பவே வரக்கூடாதா? ஏன்னா பொதுவாக காங்கிரஸ் கட்சியுடைய மேல்மட்ட பதவி, அதாவது ஒரு தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி, இந்த மாதிரியான பதவி என்பது நேரு ஃபேமிலியை பொறுத்தவரை அவர்கள் நினைத்த போது எடுத்துக்கொள்ளுகிற பதவி, நினைத்த போது விடக்கூடிய பதவி. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ ராகுல் காந்தி இப்பவே வரலாமே, ஏன் யாரு தடை செய்தா அவர் வரக்கூடாதுன்னு? காங்கிரஸ் கட்சிக்குள்ள ராகுல் காந்தியை தடுப்பதற்கு நீங்க யார் இருக்கிறார்கள்? ஏதோ இந்த 23 தலைவர்கள் சொன்னாங்க, 23 தலைவர்களையும் கடைசியில் குற்றவாளி போல சித்தரித்து விட்டார்கள். அது எப்படி அப்படி ஒரு கடிதம் எழுதலாம் என்று கேட்டு இருக்கிறார்கள். இப்படித்தான் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த 6 மாத கால தாமதம் எதற்காக, என்ன காரணத்துக்காக? ஒரே அதுல ஒரு ட்ரிக்கி ரீசன் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, வருகிற நவம்பர் மாதம் பீகாரில் தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு முன்னால ராகுல் காந்தி பொறுப்பேற்றார். ராகுல் காந்தியுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அந்த தேர்தலை காங்கிரஸ் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பீகார்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். பீகார்ல அது ராஷ்டிரிய ஜனதா தள் ஆர்ஜேடியினுடைய ஒரு பார்ட்னரா இருக்கு. ஆர்ஜேடி மொத்தத்தில் ஒரு 20 சீட்டு காங்கிரஸுக்கு தந்தாலே அதிசயம். அவ்வளவு வீக்கா இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பீகார் எலெக்ஷன் நடப்பதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி இந்த பொறுப்புக்கு வந்தால், நாளைக்கு அவர் சந்திக்கக்கூடிய பீகார் படுதோல்வி ராகுல் காந்தியினுடைய அறிவாற்றலை, திறமையை, அவருடைய கேலிபரை கேள்வி கேட்பதாக அமைந்துவிடும். ஸோ ராகுல் காந்தி எதுவும் செய்ய முடியல, அவர் வந்தார், இப்ப என்ன நடந்துச்சு, படுதோல்விதானே அடைந்தது என்று எல்லோருமே கேட்க தோன்றும். ஸோ இப்படிப்பட்ட இந்த கேள்விகளை தவிர்ப்பதற்காக இதன் மூலம் ராகுல் காந்தியுடைய திறமையே, மொத்த திறமையும் பரிகசிக்கப்படும் அல்லது கேள்விக்கு உள்ளாக்கப்படும். அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் வே என்ன அப்படின்னா, 6 மாசம் அப்படின்னு சொல்லிடலாம். 6 மாசம் கழிச்சுனா கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு ஜனவரி அல்ல பிப்ரவரியில ராகுல் காந்தி வருவார். சரி, இப்ப ஏன் வரமாட்டார் ராகுல் காந்திங்கிறதுக்கு நம்ம ரீசன் பார்த்துட்டோம். பீகார் எலெக்ஷன். அடுத்த ஆண்டு ஏன் வருகிறார்? அதுக்கு காரணம் இருக்கணும்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அடுத்த ஆண்டு 5 மாநில தேர்தல் வரப்போகிறது. கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கம்.
இதுல கேரளாவை பொறுத்தளவுல அதனுடைய நேச்சரே எப்படின்னா மாறி மாறி ஆட்சிக்கு வரும். இப்ப இடதுசாரிகள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே அடுத்த முறை காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் டிஎம்கேயோட ஒட்டி கொண்டு இருப்பதனால காங்கிரஸுக்கு ஏதேனும் கொஞ்சம் சொற்பமான ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதுச்சேரியை காங்கிரஸ் மீண்டும் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இந்த 5 மாநில தேர்தலில் 3 மாநிலங்களில் காங்கிரஸ் குறைந்த அளவுக்கேனு பிரகாசிக்க முடியும். அதிலே கேரளாவை அவர்கள் கைப்பற்ற முடியும். இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த டயத்துல ராகுல் காந்தி தலைவராக வந்தால் ராகுல் காந்தி பொறுப்பேற்றதனால் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது என்று கூறிக்கொள்ள முடியும். மொத்த வெற்றியையும் ராகுல் காந்திக்கு பரிசாக தந்து விட முடியும். ராகுல் காந்திக்கு டோட்டல் கிரெடிட்டை கொடுத்துடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு காங்கிரஸுடைய கேம் பிளான். சரி, ஆனால் இந்த மொத்த இந்த சீனரியோ மூலமா இந்த சிடபிள்யூசியில் நடந்தது, ராகுல் காந்தி எப்போ வராரு, இது இது மொத்தத்தை சேர்த்து இப்ப என்ன நடந்திருக்கு, இதை எப்படி நம்ம டீகோட் பண்றது? இந்த மொத்த நிகழ்வுகளும் காட்டக்கூடிய உண்மை என்ன? காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பவில்லை. புதிய பரிசோதனைகளுக்கு அது தயாராக இல்லை. பழைய தடத்திலேயே அது போய்கொண்டிருக்க ஆசைப்படுகிறது. அது தன்னுடைய தலைமையை மாற்றுவதற்கு தயாராக இல்லை. நேரு குடும்பத்தை விட்டு விட்டு வருவதற்கு இப்போதைக்கு அது தயாராக இல்லை. இதுதான் நமக்கு தெரிகிற உண்மை. இந்த இடத்துல 2013 பிஜேபியில என்ன நடந்தது என்பதை ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்ல விரும்புகிறேன். 2014 லோக்சபா எலெக்ஷன் வர இருக்கிறது. அப்போ 2013 கோவால நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் பிஜேபியோடது நடக்கிறது. 2009ஆம் ஆண்டு அத்வானிக்கு வாய்ப்பு தரப்பட்டது. அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நின்றார். சாதிக்க முடியவில்லை. அப்போ செகண்ட் லைன் லீடர்ஸே ஒன்று சேர்ந்து இந்த தடவை எப்படியாவது இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபடுறாங்க. அப்போ அவர்களுக்குள் பேசுகிற போது அவர்கள் வருகிற முடிவு என்ன அப்படின்னா, இந்த முறை அத்வானியை விட்டு விட்டு மோடியை நாம் முன்னிறுத்த வேண்டும். இது அவங்க முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு அத்வானி சம்மதிக்கல. அந்த டயத்துல அத்வானி பீக்கில் இருக்கார், ஒரு மாபெரும் தலைவர். அத்வானி இந்த முடிவெல்லாம் கேட்டு கோவால அவர் எந்த ஹோட்டல்ல தங்கி இந்த ஹோட்டல் ரூமை விட்டு வெளியில வர மாட்டேன்ட்டாரு. இதுல ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தது மோடியை எப்படியாவது பிரதமர் கேண்டிடேட்டாக நிறுத்த வேண்டும் என்பது ரொம்ப முனைப்பாக செயல்பட்ட அருண்ஜேட்லியும் மனோகர் பாரிக்கர். அவர்கள் தான் அதனுடைய மதியூக அறிஞர்களாக இருந்து செயல்பட்டார்கள். அத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி எல்லா லீடர்ஸையும் அதை ஒப்புக்கொள்ள வைத்து மோடியை பிரதமர் வேட்பாளராக, அது பிரதமர் வேட்பாளர்ங்கிற வார்த்தையை அப்போ பயன்படுத்தல, அது என்னன்னா இந்த கேம்பெயின் கமிட்டி லீடர் என்று சொன்னார்கள். அப்படின்னா அது பிரதமர் வேட்பாளர் தான் அர்த்தம். இதுல அத்வானிக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. ஆனா போல்டா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க செகண்ட் லைன் லீடர்ஸா சேர்ந்து. அப்போ என்ன காரணம்னா, அப்போ அந்த தலைவர்கள்ட்ட 2 சாய்ஸ் தான் இருந்தது. ஒன்னு அத்வானியா இல்லாட்டி கட்சியா. அப்போ கட்சிக்காக அத்வானியை கைவிடுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அதனால தான் பிஜேபி மாபெரும் வெற்றியை பெற்றது. 2019 அந்த வெற்றியை தொடர்வதற்கும் அதுவே காரணமாக இருந்தது. அந்த பேஸ்மெண்ட் தான் காரணம். ஆனால் இங்க காங்கிரஸ்ல என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள். காங்கிரஸா குடும்பமா என்று வருகிற போது குடும்பத்தை பற்றி கொண்டு இருக்கிறார்கள், காங்கிரஸை கைவிட்டு விட்டார்கள். இதுதான் காலங்காலமா காங்கிரஸில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் முன்னால அருண்ஜேட்லி அவர்கள் தன்னுடைய பிளாக்ல சொன்ன ஒரு விஷயம் அது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் சொல்லியிருப்பார், காங்கிரசுக்கு சோனியா குடும்பம் இல்லை என்றால் கூட்டம் சேராது, அவர்கள் இருந்தாலோ ஓட்டு சேராது. இந்த இரண்டுத்துக்கும் இடையில் தான் காங்கிரசின் ஊசலாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் பிளாக்ல எழுதியிருந்தார். நம்முடைய கோலாலாஸ் டிவிலேயே ஒரு விவாதத்துல தில்லியிலிருந்து பங்கேற்ற மிக மூத்த பத்திரிகையாளரான கல்யாணி சங்கர் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதாவது காங்கிரசுக்கும் சோனியா ஃபேமிலி தேவைப்படும், சோனியா ஃபேமிலிக்கும் காங்கிரஸ் தேவைப்படும். இந்த 2 பேரும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சோனியா ஃபேமிலியில இன்னைக்கு பிரியங்கா தவிர்த்து மற்ற எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. எனவே காங்கிரஸ் என்கிற அந்த கட்சியினுடைய பேனர் ரொம்ப முக்கியம். அதனால யாரும் அந்த கட்சியை விட்டு நாங்க ஒதுங்கிக்கிறோம், யாராவது ஒருத்தர் தலைவராக வரட்டும் பெருந்தன்மையா விடவே மாட்டாங்க.
இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் காங்கிரஸும் சோனியா குடும்பம் தான் வேணும்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த காங்கிரஸ் யுனைட்டிங் ஃபேக்டர் வந்து சோனியா காந்தி குடும்பம் தான். இந்த சோனியா காந்தி குடும்பத்தை விட்டு வேறு யார் தலைவராக வந்தாலும் சரி, காங்கிரஸ்ல வந்து குரூப்பிசம்ங்கிறது ரொம்ப பாப்புலர். ஒவ்வொரு தலைவருக்கும் எதிராக ஒரு 4 குரூப் இருக்கும். அப்போ தொடர்ந்து வேற யாராவது வந்தாங்கன்னா இந்த காங்கிரஸ் வந்து இந்த நெல்லிக்காய் முட்டை செதறி அப்படியே ஓடுற மாதிரி செதறி போகும். அப்போ அதனுடைய யுனைட்டிங் ஃபேக்டர் வந்து சோனியா ஃபேமிலி தான். அதனால சோனியாவுக்கு காங்கிரஸ் தேவை, காங்கிரஸுக்கு சோனியா காந்தி ஃபேமிலி தேவை. இந்த விதமான ஒரு கொக்கி ஒண்ணு இன்டர்லிங்கா இருக்கக்கூடிய இந்த கொக்கியில தான் காங்கிரஸ் இயங்கி கொண்டிருக்கிறது என்று கல்யாணி சங்கர் கூறியிருப்பார். இதையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். அதே நேரத்தில் இங்க சிதம்பரம் ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்லியிருக்காரு. நேற்று சிடபிள்யூசி நடந்திருக்கு. நேற்றைக்கு வந்து நைட்டு அவர் வந்து பேசுறப்போ இந்த தகவல் வந்து timesnownews.comல வெளிவருகிறது. அதில் அவர் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக அதிருப்தி இருப்பது நிஜம் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், சேஞ்ச் cannot happen without discontent அப்படின்னு. அதாவது அதிருப்தி இல்லாமல் மாற்றம் வராது. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, அதிருப்தி இருந்துமே மாற்றம் வரவில்லை என்பதுதான். அதான் பிரச்சனையே. இங்க அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தியை ஒரு லெட்டர் வடிவத்தில் முறைப்படியாக கொடுத்தார்கள். ஆனால் எந்த மாற்றமும் வரவில்லை. இதை தவிர்த்து இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரியம் ஒன்று நடந்தது. சிடபிள்யூசி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், இத்தனைக்கும் குலாம் நபி ஆசாத் எனக்கு விளக்கம் கிடைத்து விட்டது, இப்போ சமாதானம் ஆகிட்டேன் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம், இந்த சிடபிள்யூசிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குலாம் நபி ஆசாத் வீட்டில் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்ட தலைவர்கள் தனியாக சந்தித்து அந்த சிடபிள்யூசி நடந்த நாள் இரவு குலாம் நபி ஆசாத் வீட்டில் அத்தனை தலைவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பில் என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன இது எந்த தகவலும் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. இதை என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து கபில் சிபல் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு, அவர் ட்விட்டரை ரிமூவ் பண்ணிட்டாருங்கிறோம். குலாம் நபி ஆசாத் கன்வின்ஸ் ஆயிட்டாரு, அவர் வந்து ராகுல் காந்தி என்னை பற்றி அப்படிலாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, சிடபிள்யூசி முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி ஒரு தனியா இந்த அதிருப்தியாளர்கள் தனியாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் குலாம் நபி ஆசாத் வீட்டில் ஏன் சந்திக்கணும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆக அதிருப்தி என்பது மறையவில்லை, அதிருப்தி இருந்து கொண்டிருக்கிறது. தற்காலிகமாக ஏதோ ஒரு சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சமரசத்தின் பேரில் இப்போதைக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கடுமையான நிலைப்பாட்டுக்கு இன்றைக்கு காங்கிரசுடைய பல தலைவர்களே வந்திருக்கிறார்கள். அந்த கடுமையான நிலைப்பாடு என்ன அப்படின்னா, காங்கிரசுக்கு நேரு குடும்பத்துக்கு வெளியிலிருந்து தலைவர் வர வேண்டும் என்று ஆசைப்பட தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இப்போ இந்த விதமான சலசலப்பின் காரணமாக காங்கிரஸ்ல ஒரு செங்குத்தாக ஒரு பிளவு ஏற்படுமா, அதாவது வெர்டிகல் ஸ்பிளிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோமே, அது நடக்குமா என்கிற ஒரு கேள்வி. என்னுடைய பார்வையில் அவ்வாறு ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, அதுல ஒரு முக்கியமான காரியம், இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் காங்கிரஸிலிருந்து வெளிவருகிற எந்த ஒரு தலைவரும் தனியாக கட்சி ஆரம்பித்து சர்வைவே பண்ண முடியாது. காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து கடைசியா சர்வை பண்ணின ஒரு தலைவர் உண்டு அப்படின்னா, தலைவர்கள் உண்டுன்னா, ஒன்னு சரத்பவார், இன்னொருவர் சரத்பவார் பார்ட்டியிலேருந்து வெளியில போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சு மேகாலயால மட்டும் கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கிற PA சங்மா, அவருடைய மகன். PA சங்மா இறந்துட்டாரு, இப்ப அவருடைய மகன். இவர்கள் தான். இதை தாண்டி அதற்கு பிறகு யாருமே இன்னைக்கு வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து எந்த தலைவரும் நடத்த முடியாது. அப்படி நடத்தினாலும் அவர்கள் வெற்றிகரமாக இருக்க முடியாது. ஒண்ணு. அதற்காக இவ்வளவு பெரிய காங்கிரஸ்லயே ஊறி பழுத்த இந்த விதமான சீசன் லீடர்ஸ் பிஜேபிக்கு போக முடியுமா? இப்ப இனிமேல குலாம் நபி ஆசாத் பிஜேபியை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர் வந்து காங்கிரஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்லி இருக்கிறார். இதே போலத்தான் ஒவ்வொரு தலைவர்களும். ஆக பிஜேபிக்கும் போக முடியாது, தனியாக கட்சியும் ஆரம்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா, காங்கிரஸ்ல இனிமேல் அவர்கள் ஒரு தனி பிரஷர் குரூப்பாக மாறுவார்கள். கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே வந்து பழைய மாதிரி
நேரு குடும்பத்தினுடைய கிரிப்பு காங்கிரஸ்ல இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2019 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்போ ஒரு சிடபிள்யூசி மீட்டிங் இம்மிடியேட்டா நடந்தது. அந்த டயத்துல ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பேசியதாக பல்வேறு தகவல்கள் கசிந்தன. அதுல ராகுல் காந்தி ரொம்ப சீனியர் லீடர்ஸை ரொம்ப கடிந்து கொண்டதாக ஒரு சில விஷயங்கள் வந்தன. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிதம்பரத்தை பார்த்து நீங்க வேற எதை பத்தி கவலைப்பட்டீங்க, உங்களுடைய மகனுக்கு நீங்க சீட்டு வேணும்னு கேட்டீங்க, சீட் தர முடியாது அப்படின்னு சொல்றப்போ அப்படின்னா நான் கட்சியை விட்டே விலகி விடுவேன் என்று என்னை மிரட்டினீர்கள். அதே போல ராஜஸ்தான் முதல் அசோக் கெலட் தன்னுடைய மகன் வைபவுக்கு சீட் கேட்டு கொண்டு இருந்தார். அவருடைய மகனை ஜெயிக்க வைப்பதற்கு மட்டுமே பாடுபட்டு கொண்டிருந்தார். இதே போல்தான் கமல்நாத் தன்னுடைய மகனுக்காக பாடுபட்டு கொண்டிருந்தார். எந்த முக்கியமான மூத்த தலைவர்கள் இந்த கட்சிக்காக பாடுபட்டீர்கள் என்று ராகுல் காந்தி கடிந்து கொண்டதாக செய்திகள் லீக் ஆயிற்று. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அப்படி லீக்கான செய்தியை ராகுல் தரப்புல யாரும் இல்லை என்று மறுக்கவில்லை இப்ப வரைக்கும். இது ரொம்ப முக்கியம். இப்போ குலாம் நபி ஆசாத் கபில் சிபல் விஷயத்துல ராகுல் காந்தி சொன்னதாக முதல்ல வருது, அப்புறம் இல்லைன்னு அவங்க மறுத்தாங்க இல்லையா. இது போல இந்த லீக்கான தகவலை ராகுல் தரப்பிலிருந்து யாரும் மறுக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் பேசுகிற இந்த பொழுது வரைக்கும் யாரும் மறுக்கவில்லை. அப்படின்னா இதுல ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆக ராகுலை மூத்த தலைவர்களால் மிரட்ட முடிகிறது என்பதுதான் முக்கிய செய்தி. ஆக நேரு குடும்பம் மிரளக்கூடிய இடத்திலும் மூத்த தலைவர்கள் மிரட்டக்கூடிய இடத்திலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்திரா காந்தி காலத்துல இப்படிலாம் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்திரா காந்திக்கு முன்னால நின்று இப்படிலாம் பேச முடியாது. நான் அப்படிலாம் கட்சியை விட்டு போயிடுவேன், என் மகனுக்கு தர்றீங்களா இல்லையா அப்படிலாம் கேட்க முடியாது. கேட்டா போயிட்டு வாண்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு ராகுலால் அப்படி சொல்ல முடியல. அந்த இடத்துல தான் இன்னைக்கு கட்சி இருக்கு, அந்த இடத்துல தான் நேரு குடும்பம் இருக்கிறது. ஆக நேரு குடும்பம் ஏற்கனவே பலவீனப்பட்டு இருக்கிறது. இப்போ அதனுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கு 23 பேர் துணிச்சலாக ஒரு கடுமையான கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தினுடைய சாரமாக சோனியா வெளியே போக வேண்டும் என்று சொல்லாமல், ஆனால் அதற்குரிய சாராம்சங்கள் எல்லாம் அந்த கடிதத்தில் இருப்பது போல எழுதியிருக்கிறார்கள். வெளிப்படையா பேர சொல்லல, அவ்வளவு தைரியமாக எழுதியிருக்கிறார்கள். ஆக மாற்றத்துக்கான ஒரு ஆர்வம், ஆவல், அதற்கான ஒரு புயல் காங்கிரசுக்குள் வீச தொடங்கி இருக்கிறது. இப்ப இதை ஓவர் கம் பண்ணணும் எதிர்காலத்துல ராகுல் காந்தினா, அதுக்கு அவர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தொடர்ந்து மாறி மாறி அவர் வெற்றிகளை ஈட்டி காட்ட வேண்டும். ஒருவேளை ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வியை தழுவினால், அப்போது இப்ப கேள்வி மட்டுமே கேட்டு லெட்டர் போட்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த தலைவர்கள் நேருக்கு நேர் சாட ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் நேரு குடும்பம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எனவே மொத்தத்தில் காங்கிரஸ் கலகலத்து கொண்டிருக்கிறது. இதுல ஒருத்தர ஒரு லீடர் என்கிட்ட பேசுறப்போ சொன்னார், ஒட்டுமொத்த காங்கிரசினுடைய ஆசையும் ராகுல் காந்தி காங்கிரசின் தலைவராக வேண்டும் என்பதுதான் என்று. அப்போது நான் அவரிடம் சொன்னேன், ராகுல் காந்தி தான் காங்கிரசின் தலைவராக வேண்டும் என்பது காங்கிரஸ்காரர்களின் ஆசை மட்டுமல்ல, பிஜேபியின் ஆசையும் அதுதான். ராகுல் காந்தி தலைவரானால் அதனால் அதிகம் பயனடைய போவது காங்கிரஸ் அல்ல, பிஜேபி என்று சொன்னேன். எனவே பிஜேபிக்கு நன்மை செய்யும் விதமாக விரைவிலேயே காங்கிரசின் தலைவராக ராகுலை ஆக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. அரசியல், ஆன்மீகம், இலக்கியம், சமூகம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் வழங்கும் திறனாய்வு அலசல்களை தெரிந்து கொள்ள கோலாகலாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.